ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு பிளான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறேன். இந்த பிளான் பேர் வந்து பார்த்திங்கன்னா 3C அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா வந்து இன்றைக்கி 3C அசெட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாங் டேர்ம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் வேணும், கம்பெனிக்குள்ளேயும் ஃபண்ட் ஃப்ளோ இருக்கணும். அண்ட் 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து 3C கேபிட்டல் அசெட்ஸ். இந்த 3C கேபிட்டல் அசெட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனி பற்றி பார்க்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனி வந்து 25 இயர்ஸாக இருக்குது. 25 வருஷமாக வந்து ப்ளூ சிப் 91 அப்படின்ற ஒரு நிறுவனமாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து இயங்கிட்டு இருக்குது. ஸோ 25 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன் அண்ட் அவுட் ஆஃப் இந்த ஃபீல்டு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த நிறுவனத்தோடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பினாய் அப்படின்றவர். ஸோ இந்த பினாய் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு ஆஸ்கரே வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நபர் இவர். ஸோ இவருடைய ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா அவர் நிறைய பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது சொல்லப்போனால் நீங்கள் வந்து இப்போ கேரளாவுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது டோட்டல் ஃபினான்ஸ் குருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் இந்த 3C கேபிட்டல் அசெட்ஸ். ஓகேவா? எட்வர்ட் ப்ராஃப் அப்படின்றவர் இந்த கம்பெனியோடைய சிஇஓ. ஸோ இவர் தான் வந்து முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுத்து கம்பெனியோடைய ரோட் மேப்லாம் கொண்டு போகிறாரு. அண்ட் மிஸ்டர் மோ முக்கரம் அப்படின்றவர் தான் வந்து சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா காண்டினென்ட்க்கும் கொண்டு போகிறது, மீட்டிங் ட்ரைனிங் பண்ணுறது எல்லாமே வந்து மிஸ்டர் முக்கரம் தான் பண்ணுறாரு. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இவங்களுடைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஹாங்காங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் யூஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஆஃபீஸஸ். இது யூகேலேயும் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லீகாலிட்டிக்காக நான் சொல்கிறேன். ஸோ தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் இதுதான் இவங்களுடைய ரோட் மேப்பு. ஸோ 2000 ஸ்டார்ட் பண்ணது பிராண்ட் 3Cன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2025 25 வருஷம் ஆச்சு. ஸோ 2027 29 30. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2030 வந்து 18 மில்லியன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கொண்டு வருவாங்க. அண்ட் 3C சிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான பிளானும் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் தி பேசிஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி, தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் ஃபாரெக்ஸ், தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் கமோடிட்டி, கிரிப்டோ எல்லாமே. அண்ட் மெயினாக இவங்க எப்படி வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்க மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கோடைய ரேட் வந்து 20 rupees அப்படின்னா அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 600 ரூபா போகும் திடீர்னு. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை ரிசர்ச் பண்ணி அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ பிளாக் செயின் ரெவல்யூஷன் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதை தான் வந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பிளாக் செயினில் தான் இருக்குது இன்றைக்கி. அண்ட் இவங்களுடைய எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸு 3C பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ரியல் வேர்ல்டு அசெட், அதாவது இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் வாங்க முடியும். ஆனால் 100 ஸ்கொயர் ஃபீட் கூட உங்களால் வாங்க முடியும். அதுதான் டோக்கனைசேஷன். அதாவது ப்ராப்பர்ட்டியை பிரித்து டோக்கன்ஸாக பண்ணி அதை நம்ம வந்து விற்கிறது தான் டோக்கனைசேஷன். ஓகேவா? ஸோ ட்ரீம்வின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மு, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே வந்து இவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜுக்கான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இதுலேருந்தும் வருமானம் வரும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸில் 50%ம் அவங்க பண்ணக்கூடிய ஈக்விட்டி ட்ரேட்ஸில் வரக்கூடிய 50% ப்ராஃபிட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வருது, என்ன ஒர்க்கிங் இன்கம்ன்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ட்ரீம்வின்ன்றது இவங்களுடைய ராஃபில் ட்ரா பிளாட்ஃபார்ம். இது வந்து எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராஃபில் ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம்வின் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் த பேக்கேஜஸ். இதுதான் நம்மளுடைய பேக்கேஜஸ். $50 பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு $1000 போடுறீங்கன்னா $100 ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஎம்ஏன்னு ஒரு பேக்கேஜுக்கு பிரிஞ்சிடும். அந்த ஏஎம்ஏன்றது பார்த்திங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் அஃபிலியேஷன் பேக்கேஜ். அப்போ $100 நீங்கள் போட்டிங்கன்னா $900 வந்து ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ஃபோலியோ வேலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேலெட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா அந்த $100ன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஎம்ஏ பேக்கேஜ்னு வாங்க. அதில் வந்து $1000 வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த $100 வந்து இ வேலெட்டுக்கும் போயிடும். நீங்கள் இ வேலெட்லேருந்து உங்களுக்கு கேஷ்பேக் வேணுன்னா எவ்ரி மந்த் 2% கேஷ்பேக் எடுத்துக்கலாம். இல்லை ட்ரீம்வின்க்கு மூவ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் பேக்கேஜஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இ வேலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். $900 ட்ரேடுக்கு போகும். அந்த $900 தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் வரும். அது என்ன இன்கம்ன்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் $3000 போடுறாருன்னா $300 வந்து அவருக்கு ஏஎம்ஏ பேக்கேஜ் போட்டுட்டு ரிமைனிங் $2700 வந்து அவருக்கு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுதான் விஷயம். அது மாதிரி கோல்டு இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, டைட்டானியம், டைமண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல்ரைட். அண்ட் இவேலட்டோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்ஏ கேஷ்பேக், ட்ரீம் வின், 3C டெபிட் கார்டு, கிளப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப், ஈல் 5 ப்ராஜெக்ட்ஸ், ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் நவ் கம்மிங் டு ரெஃபரல் போனஸ். ஸோ ரெஃபரல் போனஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் நீங்கள் வந்து டேரக்ட் ரெஃபரல் ஏர்ன் பண்ணலாம். 10% டேரக்ட் ரெஃபரல் அண்ட் பைனரி கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% பைனரி வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் அன்லிமிட்டடாக லெஃப்ட் ரைட் மேட்ச் பண்ணுறீங்களோ உங்களுக்கு 10% வந்து பைனரி போனஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நீங்கள் பாருங்கள், உங்களோட ஏஎம்ஏ வந்து லெஃப்ட் ரைட் டோட்டலாக வந்து $5,000 வந்துச்சா, நீங்கள் அசோசியேட் ஆகிடுவீங்க. அசோசியேட் ஆகிட்டா உங்களுக்கு $100 இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும், அல்லது ஒரு கோல்டு காயின். இது வந்து அக்குமுலேஷன் தான். $12,000 டோட்டலாக லெஃப்ட் ரைட் மேட்ச் ஆச்சுன்னா சீனியர் அசோசியேட் ஆகிடுவீங்க. பிரின்சிபல் அசோசியேட்னா $25,000, கன்சல்டன்ட்னா $75,000, சீனியர் கன்சல்டன்ட்னா $2 லட்சம், அசோசியேட் டைரக்டர்னா $5 லட்சம் வால்யூம். இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1% ஆஃப் த வேல்யூ வந்து ரிவார்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ 50-50 ரூல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் 10% கிடைக்குது, பைனரி 10% கிடைக்குது, உங்களுக்கு ரேங்க் ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இது இல்லாமல் ராயல்ட்டின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ரேங்க் அச்சீவ் பண்ண டேரக்டர், வைஸ் பிரசிடென்ட், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் அச்சீவ் பண்ண உங்களுக்கு இந்த ரிவார்டு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ த ஜேர்னி இஸ் என்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜேர்னி வந்து பெரிய ஜேர்னி. நீங்கள் ஒரு 10 வருஷம் அதில் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து 3C கேபிட்டல் அசெட்ஸ். ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அசோசியேட் அடிச்சிட்டிங்கன்னா 1%, சீனியர் அசோசியேட்னா 2%, பிரின்சிபல் அசோசியேட்னா 3%, கன்சல்டன்ட்னா 4%, சீனியர் கன்சல்டன்ட்னா 5%. இது வந்து அந்த ரேங்க் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி மந்த்லி கம்பெனியோடைய ப்ராஃபிட்லேருந்து இந்த ராயல்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் நவ் கம்மிங் டு த மெயின் பிக்சர். சார் எனக்கு எவ்வளோ சார் கிடைக்கும், நான் ஒரு 1 lakh போடுறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 lakhல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10% வந்து ஏஎம்ஏல போய்டும். ரிமைனிங் $900 போட்டிங்கன்னா அந்த $900க்கு உங்களுக்கு 7 to 14% சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 10% எடுத்துக்கோங்க. அப்போ $900க்கு 10%னா $90 உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இது உங்களுக்கு அப் டு 2x ஆகிற வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 900ன்றது 1800 வர வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நம்ம கொண்டு போகலாம். ஆஃப்டர் 2x அப்புறம் நீங்கள் அகெயின் வந்து ரீடாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கம்மிங் டு எலைட் ரேங்க் ராயல்ட்டி போனஸ். இப்போ நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஃபண்டுக்கும் ஒரு வேல்யூ ரீச் ஆகும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கிடைக்குது. அன்லிமிட்டெட் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எங்கெங்கெல்லாம் போதோ அந்த வால்யூம் வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் த எலைட் ரேங்க் போனஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் இன்கம், அதாவது மல்டி லேயர் போனஸ் லெவல் இன்கம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் $1,000 போடுறாருன்னா $100 வந்து ஏஎம்ஏல வந்துடும். $900 வந்து அவருடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் போர்ட்ஃபோலியோவில் போடுறாரு. அந்த $900 அவருக்கு மாதம் $90 கிடைக்குதா, அவரை நான் தான் ரெஃபர் பண்ணேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 12% கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த $90ல் 12%னா கிட்டத்தட்ட ஒரு $20, $18 to $20 எனக்கு மந்த்லி அவர்கிட்டேருந்து மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 10 பேர் நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதம் ஒரு 20,000 25,000 ஒன்லி லெவல் இன்கமில் மட்டும் வரும் நான் சொல்கிறது. இது இல்லாமல் பைனரி நீங்கள் டெய்லி எடுத்துடுறீங்க, டேரக்ட் ரெஃபரல் டெய்லி எடுத்துடுறீங்க. ஸோ இது போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஏர்ன் எவ்ரி டே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் விஷயம். 2x உங்களுக்கு இன்கமும் ஏர்ன் பண்ணிடுறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வர நீங்கள் அகெயின் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஏஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த லெவல் வந்து அச்சீவ் பண்ணணும். இதுக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 லெவல் எல்லாருக்குமே ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 6வது லெவல்னால் நீங்கள் அசோசியேட் முடிச்சா தான் 6வது லெவல். அந்த மாதிரி யூ ஹேவ் டில் 20 லெவல்ஸ். அப்போ 20 லெவல்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் வந்து பிரின்சிபல் அசோசியேட்ன்ற ரேங்க் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு 20 லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து கிளப் மில்லியனர்னு ஒரு இன்கம் இருக்குது. இந்த கிளப் மில்லியனர்னால் ஒன்ஸ் நீங்கள் டேரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இது தனியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கம் வரும் எவ்ரி 3 months ஒன்ஸ். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம்லாம் சேர்த்து உங்களுக்கு 4x நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட ஏஎம்ஏ பேக்கேஜ் வந்து $100னால் நீங்கள் $400 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். பைனரி வந்து என்ன பேக்கேஜோ அதுதான் உங்களுடைய பைனரி சீலிங். மற்ற எல்லா இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா 4x வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 4x அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், $100 வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் 100 பண்ணலாம், 200 பண்ணலாம், 500 பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ இதுதான் வந்து கிளப் மில்லியனர். அண்ட் 3C பில்லியனர்ன்றது இட்ஸ் சூப்பர் ஹை ரேங்க்ஸ். அதாவது செனேட்டர், அம்பாசடர், குளோபல் அம்பாசடர்லாம் போனீங்க அப்படின்னா 3C பில்லியனர் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து 3C புல் சம்மிட் துபாயில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து June 5 to September 5 நீங்கள் வந்து $12,000 ஏஎம்ஏ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. யூ வில் கெட் 1 ticket.
அண்ட் இது வந்து எப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இன்கம் வந்து பேஸ்ட் ஆன் அசெட் மேனேஜ்மெண்ட் லைசன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் வச்சு தான் கொடுக்குறாங்க. அண்ட் இன்கம் பேஸ்ட் ஆன் போர்ட்ஃபோலியோ வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் 1st and 16th. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு லெவல் இன்கம் வருது இல்லையா, போர்ட்ஃபோலியோலேருந்து வருது இல்லை இன்கம், அந்த இன்கம் வந்து 1st and 16th தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அண்ட் பைனரி மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். விட்ராவலில் வந்து 5% அட்மின் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் விட்ராவல் எக்ஸப்ட் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட். போர்ட்ஃபோலியோலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஃபுல்லாக வந்துடும். மற்ற ஒர்க்கிங் இன்கமில் வந்து 5% அட்மின் சார்ஜஸ் போயிடும். அண்ட் விட்ராவல் டைம் வந்து 48 hours. 48 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் இவங்களோட இன்னும் வரக்கூடிய லான்ச்சஸில் என்னென்னா கிரிப்டோ கார்டு லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 2025 வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் புல் சமிட் 2.0 வந்து துபாயில் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து புல் சமிட் 3 மால்டீவ்ஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ த 3 C's ஆஃப் லைஃப், சாய்ஸஸ், சான்சஸ் அண்ட் சேஞ்சஸ், இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து இவங்களுடைய ஆஃபீஸ் யூரோப்பில் வந்து யூகேல வச்சுருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தே ஹேவ் ஆஃபீஸ் இன் வியோமிங். அண்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங். ஸோ அக்ராஸ் தி வேர்ல்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். இட்ஸ் ரியலி எ நைஸ் பிளாட்ஃபார்ம் டு மேனேஜ் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யுவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஹியர். பிளான் பண்ணுங்கள், டெஃபினட்டாக லாங் டேர்ம் வந்து கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல், டேக் கேர் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.